முதல் மேட்ச் ஆர்சிபி எஸ்ஆர்எச் வீழ்த்திச்சு. சம்பவம் பண்ணிருக்காங்க நான் சொல்லணும். ஃபாஸ்டஸ்ட் 200 சேஸ் வந்து ஆர்சிபி ரெக்கார்ட் உடைச்சிருக்காங்க. அது இல்லாம நம்மளா ஒரு பிளேயிங் லெவன் நினைச்சா அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி அபிநந்தன் சிங் வந்து பிளேயிங் லெவன்ல வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அபிநந்தன் சிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாப்ல. அவர் கூட வந்து எல்லா பாலர்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருக்காப்ல. ஒரே ஆள் மட்டும் தரமா பாலிங் போட்டாப்ல. அதான் ஜாக்கப் டஃபின் 3 விக்கெட் 22 ரன்ஸ் கொடுத்து 7 ஓவர் முன்னாடியே அவரோட ஃபுல் 4 ஓவரையும் போட்டு இம்பாக்ட் பிளேயரா உள்ள போயிட்டாப்ல. இதான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ். டக்குன்னு ஜாக்கப் டஃபி ஓவர் வந்து முடிஞ்சிருச்சு. அது மாதிரி இஷான் கிஷன் அனிகேத் வர்மா வந்து 2 பேரும் அடிச்சிருந்தாங்க. 202 அணி டார்கெட்டா வச்சிருந்தாங்க. அது அசால்ட்டா தேவ்தத் படிக்கல், விராட் கோலி, ரஜத் படிதார் சும்மா தோம்சம் பண்ணிட்டாங்க ரன்ஸ். அது ரஜத் படிதார் வந்தா 6 மட்டும் தான் அடிப்பேன்னு சொல்லி 3 6 அடிச்சிருக்காப்ல. அது மாதிரி விராட் கோலி ஒரு ஷாட் அடிச்சுட்டு பாருப்பாங்க ஸ்ட்ரெயிட்ல கிளாசிக்கா அந்த ஷாட். மத்தபடி தேவ்தத் படிக்கல், விராட் கோலி தரமா நாக்க போட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஜாக்கப் டஃபி அடிச்சிட்டாப்ல. அடுத்த மேட்ச் சிஎஸ்கே கூட அங்கேயும் போய் தரம் சம்பவம் பண்றோம். நம்ம ஃபீல்டிங்ல எங்க பார்த்தாலும் ஃபிப் சால் தான். புரியுமா? பறந்து கேட்ச் பிடிச்சிருப்பாப்ல. 2 கேட்ச் எக்ஸ்ட்ரானரி கேட்சா பிடிக்கும். இதே வெறியோட வந்து பேட்டிங் சம்பவம் பண்ணுவாரு போட்டு பார்த்தா டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. சரி, நான் அவங்களோட அடுத்த வீட்டுல சந்திக்கிறேன். பாய்.